ஒலிம்பிக் போட்டியை சீர்குலைக்கும் விதமாக பிரான்ஸ் நாட்டில் அதிவேக ரயில்கள் மற்றும் ரயில் பாதைகள் மீது மர்ம நபர்கள் நடத்திய தாக்குதல் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலகமே ஆவலுடன் எதிர்பார்க்கும் ஒலிம்பிக் போட்டிக்காக 10,500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் உள்பட உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான ரசிகர்கள் பாரிஸ் நகரத்திற்கு படையெடுத்துள்ளனர். இந்த சூழலில் ஒலிம்பிக் போட்டியை சீர்குலைக்கும் விதமாக பிரான்ஸ் நாட்டில் அதிவேக ரயில்கள் செல்லும் பாதைகளில் மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பல்வேறு இடங்களில் ரயில்களுக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவமும் அரங்கேறியுள்ள நிலையில் அந்நாட்டில் பதற்றம் அதிகரித்துள்ளது. மர்ம நபர்களின் இந்த தாக்குதல் சம்பவம் காரணமாக ஒலிம்பிக் போட்டி நடைபெறும் பாரிஸில் ரயில் சேவை முற்றிலும் முடங்கியது அந்நாட்டு அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் உள்ளூர் பயணிகள் மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்து ஒலிம்பிக் போட்டியை காண வந்திருக்கும் ரசிகர்கள் என்று பல்லாயிரக்கணக்கானோர் ரயில் நிலையங்களில் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த தாக்குதல் சம்பவத்தால் பாரிஸ் முழுவதும் பாதுகாப்பு பன்மடங்கு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பிரான்ஸ் போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறப்பாக செய்துள்ளதால் அச்சப்படும் நிலைக்கு தள்ளப்படவில்லை என்று பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். பாரிஸ் ஒலிம்பிக் தொடக்க விழாவிற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு நடந்த இந்த தாக்குதல் சம்பவங்களுக்கு அதிகாரிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தீவிரவாத தாக்குதல் எதுவும் இல்லை என்று கூறும் பிரான்ஸ் அதிகாரிகள் தாக்குதலில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.